அவ்வளோதாங்க, குழம்பு, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கலவை மீனுங்க. இந்த மாதிரி ஒரு 4 பங்கு நேற்று வாங்கினோம். நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் காசிமேட்டில். எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நவரப்பொடி இருக்குது, காரப்பொடி இருக்குது, சங்கராய் இருக்குது, தும்பில் இருக்குது, அப்புறம் கவலைப்பொடி இருக்குது, இந்த பண்ணா மீன் இருக்குது. எல்லா மீனும் கலந்த மாதிரி இருக்குங்க. இந்த மீன் 100 ரூபாய்க்கு இது இல்லை. இந்த மாதிரி ஒரு 4 பங்கு இருக்கும். நான் சொல்கிறது கம்மி, இதோட கூட அப்படியே எடுத்தோம் 100 ரூபாவா மாதிரி. இப்போ நான் இதை வச்சு நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இல்லை, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை ஊற வச்சிடலாம். சுடு தண்ணி போட்டு இப்போ ஊற வைக்கலாம். கலவை மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பார்த்தீங்களா, புளி, எலுமிச்சம்பழம் சைஸு, மிளகாத்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூனுன்னா இதில் 2 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். இது மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, வெந்தயம், எண்ணெய், ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி பெருசு, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன், கூட மாங்காய் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இது இந்த கலரில் வாங்கினேன் நேற்று. நான் இந்த கத்திரிக்காவை மாங்காய் குழம்புல போட போகிறேன். ஒரு 5 பீஸ் தான் போட போகிறேன். ஏன்னா மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கார ரொம்ப பிடிக்காது. இது வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க பார்க்கலாம். சட்டி வச்சுருக்கேங்க, மண் சட்டி. சட்டி நல்லா காயட்டும். என்ன போட்டுக்கலாம்? ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். வெந்தயம் போட்டுக்கலாம், இது கடுகும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன், கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளியே போட்டுருந்தாங்க. அது 2 வரட்டும், 2 ஒன்றா வதங்கி வரும் பாருங்கள். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் போட்டு நல்லா கலக்கிடலாம். இது ரோடு கடை மீன் குழம்பு. குழம்புக்கு தகுந்த மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சத்தூள், உப்பு, கலருக்கு காஷ்மீர் சில்லி எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். புளி கரைச்சலை ஊற்றிடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கிங்களா. நாங்கள் 3 பேர், இதுவே மீன் குட்டிங்களுக்கு. நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கிட்டங்க, சுண்டி வந்துச்சுங்க பாருங்கள். மீன் போட்டுடலாம். நல்ல பொடி மீன் தான். கலவா மீன் கத்திரிக்காய் குழம்பு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லா மீன் கலந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டு. கூடவே இது கூட நம்ம மீன் மாங்காய் போட்டுடலாங்க. மாங்காய் போட்டால் இன்னும் அதை விட அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ரொம்ப மீன் வேகக்கூடாது, மூடி வச்சிடலாம்.